எல்லாருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு உற்பத்தியை வந்து பார்க்க போகிறோம். அது என்ன உற்பத்தி என்ன மாதிரின்னு சொல்லி அந்த உற்பத்தியோட உரிமையாளர்கிட்ட கேட்போம். வணக்கம் என்ற பேரில் வந்து அவை வந்து உற்பத்திகளை செஞ்சு கொண்டு வரணும். அவை வந்து ரசப்பொடி வச்சிருக்கணும், மற்றது வந்து ஒடியல்மா வச்சிருக்கணும், மற்றது இட்லி கலவையெல்லாம் வச்சிருக்கணும். அது வந்து வந்து இட்லியை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அவாட்டையே நாங்கள் கதைப்போம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? ஓகே, உங்களோட உற்பத்தியில் பற்றி சொல்லுங்க. நாங்கள் வந்து இப்போ உள்ளூர் உற்பத்தியில் நாங்கள் கூட செய்கிறோம். இதில் வந்து எந்த ஒரு கலப்படம் நாங்கள் செய்கிறதில்லை. சூளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி எங்களை வீட்டு தவிர செய்யக்கூடிய மாதிரியான உற்பத்தி எடுத்து நாங்கள் செய்வோம். ஒரு கலப்படம் வேண்டி இந்த நாள் வியாபாரம் எல்லாமே செய்வோம். தனிமா, தோசைமா, சுரக்கல்மா, முடியல்மா, தலைக்கு வைக்கிற கேஆர் ஆயில், இது வந்து சியாக்கா பவுடர், இதெல்லாம் வந்து எங்கே நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? நாங்கள் வந்து இப்போ பழைய கட்சியிலையும் இப்போ 2 கடைக்கு தான் கொடுக்குறோம். மற்றபடி வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தால் ஆர்டர் தான் செய்வோம். ஓகே, உங்களோட உற்பத்தியில் ஒவ்வொன்றையும் பற்றி சொல்கிறீங்களா? என்னென்ன உங்களோட உற்பத்தியில் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து காட்டி என்னென்னு சொல்லுங்கள். ஆவாரம் பூ வந்து சுவருக்கு அது மாதிரி ஆவாரம் பூப்பி வந்து சுவர் தான் நாவல் கொப்பி. அப்படி ரசப்பொடிலாம் வந்து உடனடியாகவே நாங்கள் செய்யக்கூடிய மெத்தன் வந்து பொடியும் உள்ளியும் 2 போட்டு நாங்கள் செய்யலாம். இப்போ நண்டு ரசமும் வைக்கலாம், சும்மா நார்மல் ரசமும் செய்யலாம். இட்டலிமா எல்லாமே கலவையாக உப்பு போட்டு வச்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து நாவல் காப்பி செய்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த நாவல் காப்பி என்னத்துக்கான பயன்படுத்துகிறேன்னு சொல்லுவீங்களா? இது என்னக்கா? வாழைப்பூவில் செய்த வடகம். இது அந்த கேஆர் ஆயிலை பற்றி சொல்லுங்க. இந்த ஆவாரம்பூ என்னத்துக்காண்டி பயன்படுத்துகிறேன்ற சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து அக்கா உங்களோட பேர் என்னக்கா? உங்களோட பேர் என்ன? தீபா அக்கான்னு சொல்லி ஒரு அக்காட்ட வந்திருக்கிறோம். அவள் வந்து வணக்கம் என்ற பேரில் வந்து உற்பத்தியில் செஞ்சு கொண்டு வரா. வணக்கம் ப்ராடக்ட் ஒடியல்மா செஞ்சு வச்சிருக்கிறான். தூள் புழுக்கொடியல், ஒடியல்மா, மிளகாய் தூள், சத்துமா சாப்பிட்ற இது பொரிச்சு சாப்பிட்ற வாழைக்காய் வடகம். இது என்னக்கா? இது வேர்க்கம்பு பவுடர். கலப்படம் இல்லாத மஞ்சள் எல்லாம் வச்சுருக்கா. இது வந்து முகத்து போடுறதாக்கா சாப்பாடு போடுறதா? இது வந்து சாப்பாடு போடுற மஞ்சள் வச்சுருக்கா. இப்படி வந்து கிளிநொச்சியில் வந்து 100க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் வந்து உற்பத்திகளை செஞ்சு கொண்டு வரணும். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பழைய கச்சேரி வளாகத்தில் இருக்கிற உள்ளூர் சந்தைன்னு சொல்லி இருக்குது. கிளி முயற்சியாளர் சந்தைன்னு சொல்லி அங்கே தான் வந்து இந்த உற்பத்திகள்லாம் வந்து கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே உற்பத்திகளை வாங்கி பயன்பெறலாம்.
சொல்லிவிட்டு போக இந்த மோகன பாட்டெடுத்தோ ஒரு மூச்சுடன் காதலித்தோ ஏனம்மா அதிகாலையில் அதிமாலையில் உங்கள் ஞாபகம். ஓகே, நாங்கள் வந்து இந்த வீடியோ இங்கே எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் 10/11/12 கிளிநொச்சி பழைய கச்சேரி வளாகத்தில் அமைந்திருக்கின்ற கிளிமுயற்சியாளர்கள் சந்தைன்னு சொல்லி ஒரு சந்தை ஒன்று இயங்கிக் கொண்டு வருது. அங்கே வந்து 3 நாள் வந்து கண்காட்சி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பத்த கண்காட்சி வந்து இடம்பெற்று கொண்டு வருது. அங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள், கிணச்சில் வந்து 100க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவை வந்து தங்களுடைய உற்பத்திகளை கொண்டு தங்களுடைய வியாபாரத்தை அதில் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான உற்பத்திகளை வந்து அவைகிட்ட பெற்றுக்கொள்ளலாம். மற்றது வந்து கலப்படம் இல்லாத நல்ல உற்பத்திகளை வந்து சிறந்த முயற்சியாளர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இங்கே வந்து பயன்பெறலாம். இது வந்து சரியாக 3 நாள் வந்து இந்த கண்காட்சி இருக்கும். 10, 11, 12. அதுக்கு பிறகு பழமை போல் இந்த இடத்துல ஒரு சந்தை ஒன்று இருக்கும். நீங்கள் தொடர்ந்தும் வந்து இந்த உள்ளூர் உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நாங்கள் அறிவித்தாரோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றி. நாங்கள் நிறைய விளைக்கழிவுகளை வந்து உங்களுக்காண்டி தந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.